ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 87th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், இதெல்லாம் சகஜம் தான். பட் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது 1200 கலோரி தான் இப்போ டெய்லி ஓரளவுக்கு மீடியமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ 55லே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். அதனால் நான் 55லே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க விளாக் என்னன்னு பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து 1/4 டம்ளரும் தண்ணி வந்து 3/4 டம்ளர் ஊற்றிட்டு தான் இருக்கேன். நெல்லிக்காவும் இஞ்சியும் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தீர்ந்து போச்சு, அதனால இந்த ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கிறது காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். குடிச்சிட்டு கரெக்டாக 6 to 7:30 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். கரெக்டாக இருக்கும் மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது அத்திப்பழம் ஊற வச்சது ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஊற வச்ச பாதாம் பருப்பு, கருப்புலந்த திராட்சை, முளைக்கட்டின பச்சை பயிறு 50 கிராம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பழம் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் இல்லை, அரை ஆப்பிள் எடுத்திருக்கேன். அரை ஆப்பிள் வந்து நிதிஷப்பா எடுத்துக்கிட்டாங்க. கொய்யாப்பழம் அப்படி தான், அரை கொய்யாப்பழம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அரை கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான். காலையில் மணி 10:30 ஆகுது. ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வந்து ஒரு ஆப்பிள் தான் எடுக்கிறேன். இது எப்படியும் ஒரு 80 to 90 கிராம் இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நிதிஷ் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். இது ஒரு படம் பார்த்தான். மழை, நல்ல மழை சென்னையில். ஸோ சென்னையிலே நல்ல மழை. அதோட ஏன் மெயினாக காமிக்கிறேன் அப்படின்னா, மாடு. ஸோ ஊர்லலாம் மாடு வளர்த்தோம்னா தொழுவத்தில் தான் வச்சுருப்போம். லைட்டாக மழை பெஞ்சாலே பசுமாடு வந்து குளிர் தாங்காதுன்பாங்க. பட் சென்னையில் மாடு வளர்க்குறவங்க ஒன்லி காசுக்காக மட்டும், பாலுக்காக மட்டும்தான் மாடு வளர்க்குறாங்க. பாலை கறந்துட்டு மாட்டை இந்த மாதிரி விட்டுறாங்க. நீங்களாம் ஏன் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு தான் தோணுது. பட் யாரை கேட்கணும்னு தான் தெரியல. எல்லாருமே இப்படி தான் மாட்டை ஃபுல்லாக ரோட்டில் விட்டுறாங்க. அதுதான் பாவம். அது வந்து மலையில் ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் அங்கங்கே நிற்கிது. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 1:20 ஆகுது. சாதம் நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கேன். அதாவது நாட்டுக்கோழி தான். அதுக்கப்புறம் முட்டை பொடி மாஸ் மாதிரி நான் 2 முட்டை போட்டு எடுத்திருக்கேன். வேறு நான் எதுவும் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் ரசம் இருக்குது, வேணும்னா கொஞ்சம் ரசம் மட்டும் ஊற்றி குடிச்சுக்குவான். இது வந்து நித்திஷ்க்கு. ஸோ எப்போ வந்து நாங்கள் கோழி எடுத்தாலும் பக்கத்தில் கோழி வளர்ப்பாங்க. அங்கே வாங்கிட்டு போய் மொத்தமாக கடையில் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க நிதிஷப்பா. யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கோழி செய்வோம் நாங்கள். ஸோ நித்திஷ்க்கு வந்து கோழி லெக் பீஸும் அதுக்கப்புறம் சாதம் போட்டு முட்டை ஆம்லேட் நித்திஷ்க்கு தான். நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால ரசம் ஊற்றிக்குவேன், இல்லைன்னா கொஞ்சமாக குழம்பு மட்டும் ஊற்றிக்குவேன். ஸோ என்னோடய மத்தியான சாப்பாடு இது தான். மணி வந்து 3 ஆகுது. நாங்கள் வெளியே கிளம்புறோம் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ என்ன ட்ரெஸ் அப்படின்றது இந்த க்ரீன் கலர் ஃபேண்ட் அண்டு இந்த மேலே டாப் தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் அப்படின்றது நான் காலையிலே எடுத்தேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா ஓவர்லோட் ஆனதுனால என்னோட வீடியோ ஃபுல்லாக எக்ஸசைஸ் வீடியோ ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. அதனால் 13th வீக்கோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ், அதாவது இன்றைக்கி வந்து அப்பர் பாடி எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நான் காமிக்க போகிறேன். எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வார்ம் அப் 5 to 10 minutes பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 60 செகண்டும், ரன்னிங் இன் பிளேஸ் 60 செகண்டுக்கும் ரெண்டும் கண்டினியூவாக சேர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. இது வந்து 3 செட்டு பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஃப்ரண்ட் ரைஸ். நான் வந்து ஸ்குவாட்டோட சேர்ந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கவுண்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 செட்டாக பண்ணால் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸஸ் அண்டு லேட்டர் ரைசஸ். ஸோ லங்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பண்ணும்போது நம்ம லங்ஸ் பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகளை ஸ்ட்ரைட்டாக வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் டெத் லிஃப்ட். டெத் லிஃப்டோட கவுண்டிங்கும் நீங்கள் 2 செட்டு பண்ணால் 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் பண்ணணும். ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுங்கள் டெட் லிஃப்ட். இது அப்பர் பாடி கூடியது அப்படின்றதுனால ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ் ஜம்ப் பண்ணி தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. இதோட கவுண்டிங் வந்து 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஜம்ப் பண்ண முடியல, இல்லை எனக்கு பேக் பெயின் வருது, இல்லை பிடிச்சிக்குது அப்படின்றவங்க நார்மலாக பண்ணலாம். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பைசெப் கர்ல். இதோட கவுண்டிங் 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணலாம். ஸோ பைசெப் கர்ல் பண்ணும்போது உங்கள் பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் மட்டும்தான் எல்போலேருந்து கீழே கையிலேருந்து அப்படி மேலே கொண்டு வரணும். செவன்த் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் கவுண்டிங்கும் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரே தம்பிள்ஸாக 5 kg வச்சு 2 கையும் வச்சு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன தம்பிள்ஸ் வச்சுருக்கீங்க, 2 கிலோ தம்பிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஈச் சைடு தனியாகவும் பண்ணலாம். ஸோ ட்ரைசெப்க்கு கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எயித் எக்ஸசைஸ் வால் புஷ்அப் அண்டு பஞ்சஸ். வால் புஷ்அப் 15 கவுண்டிங்கும் பஞ்சஸ் 15 கவுண்டிங்லேயும் 2 சேர்த்து 30 பண்ணுங்கள். 2 எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணணும். ஊடால கேப் விடாதீங்க. அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. நைன்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். இதுதான் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். 10th எக்ஸசைஸ் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். இதுவும் உங்கள் ஷோல்டருக்கு நேராக உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கைகளை வச்சு எல் ஷேப்பில் வச்சு ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இதோட கவுண்டிங்கும் அதே மாதிரி தான். 2 செட்டு பண்ணால் 30 பண்ணுங்கள்.
3 செட்டு பண்ணீங்க அப்படின்னா 15 12 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 11th எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் அண்டு லேட்டர் ரைஸ். ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணி சைடில் கொண்டு வந்து திருப்பி சைடில் கீழே இறக்கி சைட்லேருந்து மேலே தூக்கி திருப்பி ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு கவுண்டிங் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது ஒரு கவுண்டிங், அதை நான் வச்சுட்டு பண்ணுங்கள். 12th எக்ஸசைஸ் பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ளை ப்ளஸ் செஸ்ட் ப்ரெஸ். 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணலாம். ஆர்ம் சர்க்கிள் நான் 5 kg வெயிட் வச்சு பண்ணுறேன். கூட வச்சு பண்ணால் கூட பண்ணிக்கலாம், 10 kg வரைக்கும் வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் சர்க்கிள் செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேக்கில் இருக்க அந்த ஃபேக்ட்டும் நல்லா குறையும். 14th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப் கிக் பேக். தம்பிள்ஸ் ரோவும் ட்ரைசப் கிக் பேக், இந்த ட்ரைசப் ரெண்டுமே வந்து பெண்ட் ஓவர் பொசிஷன் தான் பண்ண போகிறோம். இதுவுமே 15 கவுண்டிங்கில் 2 சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டு கேப் விட்டுக்கோங்க. 15th எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. இது வந்து நான் வெயிட் வந்து 2.5 கிலோ தான் வச்சுருக்கேன். வச்சு பண்ணும்போது உங்கள் கைகளை கரெக்டாக தொடையில் வச்சு நேராக உங்கள் செஸ்ட் வரைக்கும் கொண்டு வரதா. உங்கள் கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல் ஷேப்பில் கொண்டு வரணும். அதை மறக்காமல் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணுறது 30 கவுண்டிங்கில் பண்ணலாம். 15 12 10 கவுண்டிங்கில் கூட பண்ணிக்கலாம். எப்பயும் போல் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க், எல்போ பிளாங்க், கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணும்போது 60 செகண்டுக்கு பண்ணுங்கள். 2வது செட்டில் வந்து 45 செகண்டுக்கு, 3வது செட்டில் வந்து 30 செகண்டுக்கு பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக கூல் டவுன் அப்படின்றத மறந்துடாதீங்க. 5 to 10 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போனா தான் தேவையில்லாத இன்ஜுரி, தேவையில்லாத பெயின், டயர்னஸ் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு தான் ஃபுட் எடுத்துக்கணும். அதை நான் வச்சு பண்ணுங்கள். நல்ல வெயிட் லாஸ் இருக்கும், ஃபேட் லாஸும் நல்லாயிருக்கும். நிதிஷாப்பாவுக்கு வந்து பிக் பஜாரில் வந்து கூப்பன் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5000க்கு. சரி அங்கே போய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வர்ற வழியில் வலசரவாக்கத்துக்கு தான் பிக் பஜார் போகலான்னு பார்த்தோம். பட் மெட்ரோ வேலை நடக்குன்னு சொல்லி எங்களால் அந்த ஏரியாவில் கட் பண்ண முடியல. அதனால் ஸ்கைவாக் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸ்கைவாக்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடைகள் எதுவும் ஓப்பன் இல்லை, நார்மலாக தான் இருந்தது, கூட்டமும் இல்லை. ஸோ நிதிஷோட ட்ரெஸ் தான் மெயினாக சொல்லணும். இந்த ஃபேண்ட்டும் மேலே போட்டிருக்க அந்த டிஷர்ட் அவன் எங்கே எடுத்தான் அப்படின்னா அமேசானில் தான் எடுத்தோம். ரெண்டுமே மேலே போட்டிருக்க அந்த டிஷர்ட் வந்து 250, கீழே இருக்க ஃபேண்ட்டுமே 200 சம்திங் தான். ஸோ ரெண்டுமே கிளாத் செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம மேக்ஸ் எப்பவுமே நிதிஷ்க்கு வந்து மேக்ஸு, ரிலையன்ஸ் ட்ரெண்டு இந்த மாதிரி பிராண்டடாக போய் தான் நிதிஷ் அப்போ எடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் அமேசானில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது நிதிஷ்க்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ரெண்டுமே கிளாத்து நல்லா சாஃப்டாக நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. ஸோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் எடுத்தது சூப்பராக இருக்குதா நிதிஷ்க்கு, அதான் சொன்னேன். நிதிஷ் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கணும் பார்த்துக்கிட்டு இருந்தான். பட் என்னமோ அவனுக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். ஸோ வேறு கடையில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால் பிக் பஜாரில் நாங்கள் வந்து பேக்கு எதுவும் எடுக்கலை. ஒன்லி ட்ரெஸ் மட்டும்தான் எங்களோட கூப்பனுக்கு வந்து ட்ரெஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ வாங்க, அதனால் ட்ரெஸ் எடுக்கிற செக்ஷனுக்கு தான் போயிட்டோம். நாங்கள் டாப் தான் பார்த்தேன். ஸோ லைட் கலர் டாப் தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். ரொம்ப குண்டாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்னென்னா XXL, XXXலுக்கு சைஸுக்கு சுடிதார் இருக்காது. ரொம்ப ஒல்லியானோன்னு என்ன பிரச்சனை, எஸ்ஸு ஸ்மால் எஸ்லாம் இல்லவே இல்லை. தேடி நம்ம பிடிக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் இருக்கவே மாட்டேங்குது. எம்மு, எல்லு, XXL, XL அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒன்று பார்த்து இருக்க வேண்டியதாக இருக்குது. கிளாத் நல்லா இருந்தால் கலர் நல்லா இருக்க மாட்டேங்குது. துணி கலர் நல்லா இருந்தால் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரே நாளில் கிழிஞ்சுற மாதிரி தான் இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே தான், வேறு வழி இல்லை. ஸோ நான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்றது இதுதான். ட்ரையல் பார்த்தேன். மேலே போட்டிருக்குது டாப்பு வந்து ஸ்மால் சைஸ் தான். கீழே இருக்க ஸ்கர்ட் வந்து எம் இருந்தது. ஸோ அதனால் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒயிட் கலர் வந்து போடுறதுக்கு நாட் அலோட் அப்படின்னாங்க. அதனால் ஆரஞ்சு கலர் போட்டு பார்த்தேன். பாட்டம் வந்து ஆரஞ்சு கலர் போட்டு பார்த்தேன். ஸோ தீபாவளி ட்ரெஸ்ஸு நாளைக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எடுத்தது அப்படின்றது ஸோ நிதிஷ்க்கும் எனக்கும் எடுத்தோம். நிதிஷா பார்க்க இருக்குன்னா நாங்கள் மதுரையிலே எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்த ட்ரெஸ் அப்படின்றது 4000 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். 3000க்கு மேலே எடுத்தால் பிக் பஜாரில் வந்து என்ன ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படின்னா 5 kg வந்து ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 250க்கு வந்து கூப்பன் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து நிதிஷ் ஒரு கேப் எடுத்துக்கிட்டான் எக்ஸ்ட்ரா. ஸோ 500 வந்து ஆஃபர் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஆஃபர்னால் பைசாவாக கொடுக்காம இந்த மாதிரி பொருளாக கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 இருக்கும். அப்போ நானும் நிதிஷும் ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வாங்கினோம். பாதாம் பருப்பு போல்க, அது வந்து சீஸ் பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா 10 தான் இருந்தது. அது 35 ரூபா பில் போட்டுட்டான். சரி ஓகே, நிதிஷ் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துருந்தான். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ராத்திரி சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 7:30 ஆகுது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு எடுத்து தோசையை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான். வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்தனால தோசை சுட்டு சாப்பிடலான்ட்டு தான். ஸோ நான் தோசை வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், 2 தோசை. அதுக்கப்புறம் குழம்பு வந்து 35 கிராம் கிட்ட குழம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி, அது இட்லி பொடி சொல்லுவாங்க இல்லையா, அது இது நான் அரைக்கல, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. எங்கள் நாத்தனாரோட மாமியார் அரைச்ச பொடி. அவங்க திருநெல்வேலி, சூப்பராக இருக்குது பொடி. ஸோ நைட்டு டிஃபனை நான் எடுக்கிறது வந்து இதுதான் எடுக்கிறேன். மணி வந்து 8:45 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது
எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். நிதிஷும் அவங்க அப்பாவும் ஏற்கனவே குடிச்சிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் காமன் நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக எடுக்கிறது நைட்டுக்குரிய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு vlog-இல் சந்திக்கலாம்.